மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்க கேட்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆமென், ஆமென். 2023 தடைகள் எல்லாம் மாறி ஒரு விடுதலையோடு கூட கர்த்தர் என்னை மாற்ற போறார் என்று நம்புறீங்களா நீங்க? இந்த வசனம் பல மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து ஜனங்களுக்கு, விசுவாச மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றதான எண்ணத்தோடு கூட இந்த வார்த்தை கர்த்தரனுடைய உள்ளத்தில் போட்டார். தடைகளை நீக்குகிறவர். எத்தனையோ காரியங்கள் நம்முடைய லைஃப்பில் நம்ம தடை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது சரி நடக்கலை, இது சரியா ஒழுங்கா ஒர்க் ஆகலை, எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நிலையில போனால் நமக்கு தடைகள் ஏராளம் இருக்கிறது, பல நிலைகளிலே இருக்கிறது. இந்த தடையெல்லாம் மாற வேண்டும் என்றால் வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்க, ஜெபிக்க ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த இருதயம் இருந்தாரானால் எல்லா தடைகளை கர்த்தர் படிகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தடை என்னன்னு தான் நம்ம முதல்ல யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் மத்தியில் நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒன்று சீராக செயல்பட்ட மாதிரி தெரியல, ஏதோ ஒன்றில் ஒரு சிக்கி கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த கால வேளையில இந்த செய்திக்கு பிறகு உங்களை விடுதலையோடு கூட கர்த்தர் அனுப்ப போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவோடு கூட நிறைய ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், பின்னாடி போனார்கள். சிலர் அற்புதத்துக்காக போனார்கள், சிலர் ஆகாரத்துக்கு. ஆண்டவர் எங்க போனாலும் ஆகாரத்துக்கு குறையில்லை, ஆகாரத்தை ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார். ஆகாரத்துக்காக போனார்கள். சிலங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் பரிசேயரும் சதுசேயர்களும் இயேசுவுக்கு பின்னாடி போன, இவர் என்ன பண்ண போறாருன்னு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இயேசுவுக்கு பின்னாடி போன. இது இப்படி மூணு நிலைமையில் இருக்கிற கூட்டம் தான் இயேசுவை ஃபாலோ பண்ணாங்க. இங்க பாருங்க, அந்த ஃபாலோ பண்ண கூட்டத்தில் சில சகோதரிகள் இயேசு மரித்து போனார், சிலுவையிலே மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணிட்டாரு. 3 நாள் ஆச்சு. யூதர்களுடைய முறைமையின்படி சுகந்த வர்க்கத்தை எல்லாம் கொண்டு வந்து நலந்த தைலத்தை எல்லாம் அந்த கல்லறையில பூசி விட்டு போக வேண்டியது வழக்கமாக இருக்கிறது. அதனால இந்த சகோதரிகள், இயேசுனுடைய தாயார் உள்பட சில சகோதரிகள் முன்பாக போகிறார். என்ன சொல்லிக் கொண்டவர்கள் போகிறார்கள் என்பதைத்தான் நான் இப்பொழுது சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர்கள் அந்த சுகந்த வர்க்கத்தை போடுகிறதற்காக இயேசுனுடைய கல்லறையில போகிறார்கள். போகிற வழியில இந்த ஸ்தோத்திரம், கல்லை யார் புரட்டுவார்கள் என்று ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கால வேளையில உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாங்க, உங்க கல்லு போல இருக்கிற, தடை போல இருக்கிற பிரச்சனை யார் புரட்டி தள்ளுவார்கள், யார் இதை தள்ள முடியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கிற ஒரு கேள்வியை இந்த காலையில நீங்களும் நானும் ஒரு கேள்வியோடு கூட இருக்கிறீர்கள். என்ன? இந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள்? நம்ம அங்க போகும்போது நமக்கு அந்த கல்லை புரட்டக்கூடிய பலன் இல்லை. அதனால நான் என்ன செய்யறது என்று ஒருவரோடு ஒருவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பேசிக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டு கவனமாய் கேட்டுக்கொண்டு இருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 28:2 சொல்லுகிறது, கவனியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன நடக்கிறது? அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை சரியா தட்டலையே.
இந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவார் என்று பேசிக்கொண்டு இருக்கும் போது கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி, இந்த பிள்ளைகளுக்கு இந்த கல்லு தாங்கக்கூடாத ஒரு பாரமாய் இருக்கிறது, அதுக்கு தூதன் வந்தா மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அந்த கல்லை தள்ளி புரட்டி போட்டு அந்த கல்லின் மேல் அந்த தூதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்தார் என்று செய்தி சொல்றதற்காக அந்த தூதன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம், நீங்க தள்ள வேண்டிய காரியங்களை நீங்க தள்ளனா கர்த்தர் மாற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எப்படி மாற்றுவாரு? இயேசுனுடைய கல்லறையில் இருக்கிறதான கல்லை இந்த தூதனை கர்த்தர் கொண்டு வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினார்கள். இது கர்த்தர் செய்வார். உங்களால முடியாததை கர்த்தர் செய்வார். சத்தமா சொல்லுங்க. உங்களால எது முடியலையோ, சத்தமா பேசுங்க, பக்கத்துல கரம் பிடிச்ச சொல்லுங்க, உங்களால எது முடியலையோ அது கர்த்தரால முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், அதனுடைய 38-39 வசனங்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல்லு வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். இங்க தூதன் ஒண்ணு வரல, இங்க கூடியிருக்கிற நீங்க தான் அந்த கல்லை தூக்கி போடணும். ஆமே. அங்க தூதன் வந்து கல்லை திருப்பிட்டாரு, இங்க நீங்க கல்லை எடுத்து போடுங்க. இப்ப பக்கத்துல கரம் பிடி சொல்லுங்க, நீங்க நீக்கி போட வேண்டிய கல்லை நீங்க தான் மாத்தணும். யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இந்த கால வேளையில யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நீங்க மாறினா கர்த்தர் மாறுவார். ஆமென், ஆமென். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த கல்லை நீ புரட்டி போடுங்க, அற்புதம் நான் செய்யறேன். நீ மாறினா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க மாறினால் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எப்ப கர்த்தர் செய்வார்? நீ செய்ய வேண்டியதை செய்யாம கர்த்தர் ஏதோ அற்புதம் செய்வார்னு அப்படி ஆண்டவர் ஒரு ஏமாளி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் ஞானத்தில் சர்வ ஞானி. ஓமினி பிரசன்ஸ் மட்டுமல்ல, ஓமினிஷியன்ஸ் மட்டுமல்ல, அவர் ஸ்தோத்திர சர்வ ஞானியாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் இந்த கால வேளையில உன்னை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கை பார்த்து கர்த்தர் சொல், நீ செய்ய வேண்டியதை நீ செய்ய, கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு தடைய மாறல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தடை, வேலையில, பிசினஸ்ல, அதுல தடை, இதுல தடை, சரீரத்துல இருக்கிற பணம் எல்லாம் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில கொடுக்கிற அப்படிப்பட்டதான போராட்டம், கஷ்டம், கவலைன்னு இருக்காம நாம் மாற வேண்டிய இடத்துல நாம் மாறினா தான் கர்த்தர் சில காரியங்களை நமக்காக இறங்கி செய்வார். இந்த கால வேளையில தடைகளை மாற்றுறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? என் தடைகளை நானே நீக்கி போட போகிறேன். என்னை கொண்டு நீக்காததை கர்த்தர் நீக்கி போடுவார். தாவீது அது தெளிவா சொல்லி இருக்கிறாரு பாருங்க, என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன், நான் கர்த்தரால் ஒரு சேனைக்குள். அப்ப நம்ம முன்னாடி யாரு போனோம் சொல்லுங்க? உங்க வாழ்க்கையில முன்னாடி யாரை வச்சிடணும்? சர்ச்சுக்கு வர்றது, போறது, ஆராதிக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்கள் வாழ்க்கை லைஃப் டைமில் நீங்கள் எப்போதும் புரிஞ்சு கொள்ளணும், உங்கள் வாழ்க்கை முழுவதும் அலசி பாருங்க, உங்கள் முன்னாடி நீங்கள் கர்த்தரை வச்சிருக்கிறீங்களா? பேசுறது என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் உங்கள் முன்னாடி கர்த்தர் இருக்கிறாரா? உங்கள் குடும்பத்தின் மையத்தில் கர்த்தர் வருகிறாரா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியங்களில் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு ஐக்கியம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, என் தேவனால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். நான் போக முடியாது, எனக்கு முன்பாய் நிற்கிற இயேசு ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த காலை வேளையில நம்முடைய தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு சில தடைகளை மாறுகிறது. என்னென்ன தடை நமக்கு இருக்கிறது என்பதை பற்றி ஒரு 7 தடைகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது தடை, சங்கீதத்தின் புஸ்தகம் அதனுடைய 54ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை கவனிங்க. 54ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என்ன நீக்க போறார்? முதல்ல பிரதர் சிஸ்டர் என்ன நீக்க போறாரு?
ஒரு காலத்தில் ஒரு ரூமில் கிச்சன், ஒரே ரூமில் தான் எல்லாம் இருந்தது. ஸ்தோத்திரம், 5 பேர் அதில் தங்கினீங்க, நெருக்கத்தில் இருந்தீங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒரு நாள் சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் தீர்க்கதரிசி புத்திரர்கள் எல்லாம் இருக்கிறோம், எங்களுக்கு இடம் நெருக்கமாக இருக்கிறது, அதனால நாங்கள் வெளியில சென்று அந்த உத்தரத்தை வெட்டி விசாலமான ஒரு இடத்துல உண்டாக்கி நாங்கள் உட்கார போகிறோம் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். இதே போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நெருக்கம் என்று சொல்லுகிறது அதிகமான ஸ்தோத்திரம், பண நெருக்கம், பொருளாதார நெருக்கம், அப்புறம் சரீரத்தில் இருக்கிற போராட்டங்களில் நெருக்கம், அப்புறம் ஸ்தோத்திரம் எல்லா வேலைகளில் நெருக்கம், எல்லா ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் பிபி அதிகமாகிறதுக்கு காரணமே உங்களுடைய மைண்டு ப்ரெஷர் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நிர்பந்தமான ஒரு மனுஷன், எல்லாத்திலும் நீங்க தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. இந்த கால வேளையில கர்த்தர் சொல்ற, உங்களுடைய நெருக்கத்தை கர்த்தர் நீக்கி போட கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த கால வேளையில உன்னுடைய நெருக்கத்தை மாற்றுகிறதற்கு என் கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நெருக்கத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் விசாலமான பாதையில கொண்டு போறார். ஏசியாவின் புத்தகம் 54:2-3 சொல்லுகிறது, உன் கூடாரத்தின் எல்லையை சத்தமா சொல்லுங்க, விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் விரிவாகட்டும், தடை செய்யாத. எனக்கு அவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படிதான் நடக்கும், அவ்வளவுன்னு நீங்க ஒரு முற்றுப்புள்ளி ஒரு ஸ்தோத்திரம் வைக்காம, ஆண்டவர் என்னுடைய வாசஸ்தலத்தை, என்னுடைய ஸ்தோத்திரம் இருக்கிற வீடானாலும், என்னுடைய வேலையானாலும், என்னுடைய மனைவி குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விசாலப்படுத்த போறார். சொல்லுங்க வாய் திறந்து ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விசாலத்தில் கொண்டு வருகிற இந்த வருஷம் உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்த போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நெருக்கத்தை நீக்கி விசாலத்தில் கொண்டு வர போறார். இன்னைக்கு முதல்ல உங்களுடைய தடை நெருக்கம் என்கிற தடை. கையில் காசு பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பொருளாதாரத்தில் தடைகள், நீங்கள் விரும்பினது சாப்பிட முடியல, நீங்கள் விரும்பினது வாங்க முடியல, எல்லாத்துக்கும் தடை, எல்லாவற்றுக்கும் மனசு ஒரு அப்செட்டான நிலையில் இருக்கிறீங்க. இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நெருக்கத்தை மாற்றி, ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஸ்தோத்திர நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சத்தமா சொல்லுங்க. அப்ப நெருக்கம் வரும்போது யாரை கூப்பிடணும்? அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வச்சார். இந்த 2024 எத்தனை பேருடைய வாழ்க்கை விசாலமா மாறப்போகிறது? வேலையில, குடும்பத்தில், பிள்ளைகளில, எல்லாற்றிலும் ஒரு விசாலத்தை கர்த்தர், ஊழியத்தில் கூட நான் சொல்றேன், ஒரு விசாலத்தை கர்த்தர் நமக்கு தர போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்தை இந்த வருஷம் மாற்றுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது 55 அதே சங்கீதம், 55 சங்கீதம் 18வது வசனம், 55:18. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி. என்ன நீக்க போறாரா? நீக்க போறாரா? என்ன நீக்க போறாரா? எனக்கு நிறைய பிரச்சனை பாஸ்டர், குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் சிலவங்க சொல்றதே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க, என்ன ரொம்ப பிரச்சனை பாஸ்டர், ரொம்ப பிரச்சனை. பிரச்சனை யாருக்கு தான் இல்லை? அந்த பிரச்சனை, அந்த போரை கர்த்தர் இன்னைக்கு விலக்கி போட போறார். உன் போர் இந்த வருஷத்தோட முடிய போகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ நிறைய பிரச்சனை, நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, ஆஃபீஸில், வீட்டில், குடும்பத்தில், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற காரியங்கள் என்ன? இந்த ஸ்தோத்திரம், போர் நமக்கு விரோதமாக எழும்பி போர் செய்ய நினைக்கிறார்கள். சத்ரு ஒரு கண்ணி என் மேல வச்சிருக்கிறாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்ணியை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச போறேன். அப்போ ஸ்தோத்திரம், ஒரு சத்ரு என் மேல கண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருது, கவ்வி கொண்டிருக்கிற ஒரு ஸ்தோத்திரம், ஒரு விலங்கு போல என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில அநேக உபதிரவங்கள், கஷ்டங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் வேதனையோடு, துக்கத்தோடு கூட ஒரு போர் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆனா ஸ்தோத்திரம், ஒரு ஆயுதம் வைத்துட்டு நம்முடைய நாவினாலே சொல்லுகிற போர் அல்ல இந்த போர். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதும், அது தேவ பலனுக்கு ஏதுவான ஒரு போராய் கர்த்தர் இந்த கால வேளையில மாற்ற போறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். மாம்சத்தின்படி ஒரு போர் அல்ல,
நம்முடைய போரை பைபிள் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 10:3 சொல்லுகிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அது அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலன் உள்ள போராயுதங்களாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். உங்களோடு கூட போரிடுகிறவனை நேரடியாக நீ சந்திக்க முடியாது, நேரடியாக நீங்கள் அவளை எதிர்த்து நிற்க முடியாது. உங்களோடு கூட போரிடுகிறவர் கர்த்தர் உங்களை கூட இருக்கிறார். அவர் முன்னே நடந்து போய் கொண்டிருக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த புதிய வருஷத்துல உங்களை கர்த்தர் அந்த பாதையில இனி உன் போர் முடிந்தது, உன் போர் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரை உன்னை எதிர்த்து உன்னுடைய விரோதமாய் பேசின, உனக்கு விரோதமாய் சட்டம் கட்டி, உனக்கு விரோதமாய் பொய் வார்த்தைகளை கூறி ஒரு ஸ்தோத்திரம் குற்றம் கண்டுபிடிக்க நிலையில நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களை இனி அந்த இடத்துல நீ பார்க்கவே முடியாதபடி உன் போர் முடிந்து விட்டது. உனக்கு விரோதமாய் ஏற்படுகிற போர் ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி உனக்கு விடுதலை தரப்போகிறார். 3வது சங்கீதம் 64 சங்கீதம் 1வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்தில் சத்தத்தை கேளும். சத்ருவால் வரும் பயத்தை சத்ருவானவன் பயத்தை நீக்க போறார். அடுத்தது 3வது உங்களை என்ன நீக்க போறாரு? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு தடைன்னு சொன்னா பயம். அது நடக்குமோ நடக்காது பயம். கல்யாணம் நடக்குமோ நடக்காது, வீடு கட்டுவோமோ கட்ட மாட்டோம், வேலை கிடைக்குமோ கிடைக்காது, எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பயந்து 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 வாங்கி கொண்டிருக்கு. இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். உங்களை பயத்தை நடுக்கத்தை திகிலையும் கொண்டு வந்து உங்களை அப்படியே ஸ்தோத்திரம் மட்டம் தட்டுகிற ஒரு வேலை தான் சாத்தானுடைய வேலை. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாங்களோ எழும்பி நின்று கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதமும், சத்தமா சொல்லுங்களேன், ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள். நீங்களே வாய் திறந்து சொன்னதான் விடுதலை. 7 வழியாய் போடுகிறான். உன்னை தொடுகிறவன் உனக்கு விரோதமாக மந்திரம், சூனியம், செய்வின, ஏவல்கள் எதுவுமே வாய்க்காது. சத்தமா சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த கிரியைகளும். பயத்தை நீக்குங்க. முதல்ல உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை முதல்ல நீங்க தூக்கி போடுங்க. நீங்க தைரியம் உள்ளவர்களா, சிங்கத்தை போல தைரியம். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களா? சத்தமா சொல்லுங்க. ஒரு சிங்கம் ஒருபோதும் ஒரு கால் அது பின்னாடி வைக்கிற பதவி எதுக்கு? அவன் யானை மற்ற ஒட்டச்சிவிங்க எல்லாம் அதை விட எவ்வளோ பெருசு. ஆனால் இந்த சிங்கம் மட்டும் ஒரு கால் முன்னாடி வச்சா ஒருபோதும் அதை பின்னாடி போகிற ஒரு பேச்சே கிடையாது. அதுக்கு தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறது. அவனை காட்டுக்கு ராஜாவை எதுக்கு மாற்றினார்? ஒரு ஸ்டெப்பு கூட அவன் பின்னாடி போக மாட்டான். ஆமீன் சொல்லுங்க. இந்த கால வேளையில் உங்களை கர்த்தர் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஸ்டெப்பு கூட பின்னாடி வைக்காம இன்றைக்கு பயத்தின் ஆவியை விட்டு விலகி ஒரு தைரியத்தின் ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் பயத்தின் ஆவி உங்களுக்கு கொடுக்கல, தைரியமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, நான் பயப்படவே மாட்டேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். நீ பயப்பட்டு உட்காருகிற இடம் அல்ல, தேவனுடைய ஆலயம் தைரியத்தை போதிக்கிற இடம். தைரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள ஊற்ற போறாரு. பயத்தின் ஆவி எல்லாம் உங்களை விட்டு அப்புறப்படுத்த போறாரு. ஆமென். விசுவாசமா சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியை கர்த்தர் இன்னைக்கு நீக்கி போட போறாரு. ஆமென். ஏதோ நிறைய பேர் இது பேசிட்டு இருக்கும்போது ஆவியான்னு சொல்றார், நிறைய பேர் உள்ளத்துல எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு கூட இருக்கிறீங்க. என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ என்ற கலக்கத்தோடு கூட இங்க அமர்ந்து இருக்கிறீங்க. ஒரு சிலரை கர்த்தர் காண்பிக்கிறார். நிறைய ஸ்தோத்திரம் பாரங்கள் உள்ள கொண்டு வந்து அது கடைசியில் டிப்ரெஷனாய் போய் பலவிதமான போராட்டங்களில் போகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவி எடுத்து போடுன்னு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க வாயை திறந்து கேளுங்க, நிச்சயமா கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தர போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. பயத்தின் ஆவியை கர்த்தர் இன்றைக்கு கால வேளையில நம்மை விட்டு விலக போகிறார். நல்ல புரிஞ்சு கொள்ளுங்க, இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு தைரியத்தினை கர்த்தர் இந்த ஆலயத்தில் வச்சிருக்கிறார். தைரியமா இருங்க. எந்த ஒரு காரியம் இந்த வியாதி என்னை சாவடிக்கும் போல இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் என்னை வாழ வைக்கிறவர், கர்த்தர் என்னை வாழ வைக்கிறவர். அவரால் செய்ய முடியாத காரியம்
ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவராலே கூடும். நான் ஒருபோதும் எதற்கும் அஞ்ச மாட்டேன், எதற்கும் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு முன்பாக அவர் போய்கொண்டிருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் கரம் பிடிச்சு ஒரு சில நேரத்தில் நடத்துவார், ஒரு சில நேரத்தில் நம்மை தோளி சுமந்து கொண்டு போகிறவருமாயிருக்கிறார். எந்தெந்த இடத்துல எப்படி இப்படியெல்லாம் உங்களை அரவணைச்சு ஆற்றி தேற்றி ஒரு தகப்பன் தன் பிள்ளை சுமந்து கொண்டு போகிறது போல இவ்விடம் மட்டும் நீங்க சுமந்து கொண்டு வந்தீர்கள். உங்களை சுமந்து கொண்டு வந்த அந்த இயேசு இன்னைக்கு காலை வேளையில சொல்றார், பயத்தை நீங்க எடுத்து போடு, தைரியத்தோடு கூட இரு. காரணம், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உன்னை தைரியம் உள்ளவனாய் மாற்றுகிறது நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. நாலாவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. நாலாவதாக ஆண்டவர் சொல்றார், எசேயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல 3 காரியங்களை கர்த்தர் நீக்க போறாரு. வாசிங்க 24 அதனுடைய 25 எசேயா 14 3வது வசனத்தை கவனிங்க. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி. என்னென்ன நீக்க போறாரு? உன் துக்கத்தையும். சத்தமா சொல்லுங்க. உன் துக்கத்தையும். பைபிள் பார்த்து சொல்லுங்க. துக்கம், உன் தத்தளிப்பையும். தத்தளிப்பு. நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும். அடிமைத்தனம் 3 காரியத்தை கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளிட்ட இருந்து கர்த்தர் நீக்க போறார். அடிமைத்தனம் யாருக்கு வைக்கப்படும்? நுகம் தோல் இருந்தாதான் அவன் அடிமையாயிருக்கும். சத்துரு ஏதோ ஒரு நிலையில அந்த நுகத்தை வச்சு நம்மளை அமைக்கி கொண்டே இருந்தான். குனிய நம்முடைய மேல் நுகத்தை வச்சு கொண்டே இருந்தான். சந்தோஷமாக இருந்த வாழ்க்கை துக்கத்திலே போயிருச்சு. என்ன துக்கம்? இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிஞ்சு போயிருச்சு. சத்தமா சொல்லுங்களேன். பிரதர், உங்களுக்காகத்தான் இந்த வசனம் வருகிறது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிஞ்சு போச்சு. இன்றோடுனா அதை பெரிய துக்கம் இனி வரவே வராதுன்னு அர்த்தம். ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க? என் துக்க நாட்கள் முடிஞ்சு போயிருச்சு, என் கண்ணீரின் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு. வாய் திறந்து சொல்லுங்களேன். நீங்க வாயில சொல்ற வார்த்தைகளை வச்சுதான் சாத்தான் வெட்கப்படுவான், கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஆமே ஆமே. என் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு. உங்கள் துக்கம். அப்ப துக்கத்தை இந்த கால வேளையில எந்த துக்கத்தோடு கூட இந்த இடத்துல நீங்க அமர்ந்து இருக்கிறீங்களோ அந்த துக்கத்தை கர்த்தர் எடுத்து போட போறார். நீ திரும்பி போகும்போது ஒரு துக்க முகத்தோடு கூட போக வேண்டாம். உங்க முகம் பார்த்து ஒரு முகமலர்ச்சியோடு கூட நல்ல தெளிவா கர்த்தரை ஆராதிச்சுட்டு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போக முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா போகணும். நீங்க கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறீங்க. உங்க மேல கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். உங்க துக்க முகத்தை சந்தோஷ மகிழ்ச்சியாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க துக்கத்தோடு கூட போறதுக்கு இங்க வர வைக்கல. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர போறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். சஞ்சலம், தவிப்பு, தத்தளிக்கிற பாடம் அப்படி படபடான்னு வருது. சில சகோதரர்களையும் பார்ப்பேன், அப்படி என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு தத்தளிப்பு, சஞ்சலம், என்ன பேசுறது தெரியல, என்ன நடவடிக்கை என்னன்னு தெரியல. அப்படி ஒரு தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் இன்னைக்கு நீக்கி போட போறார். எதிலும் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, எதிலும் ஒரு மாற்றத்தை காணவில்லை. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் நபர்களை கர்த்தர் இன்னைக்கு சந்திக்க போறார். தத்தளிப்பான ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம், ஒரு அலைகள் படகுல அந்த ஸ்தோத்திரம் ஒரு அலைகள் போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு மேல ஒரு பாத்திரம் வச்சு அதை எப்படி அசைந்து கொண்டிருக்கிறதோ ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் அதான் பார்க்கிறேன். நிம்மதியா இல்லை மனசு, சஞ்சலத்தோடு கூட இருக்கிறீங்க, தவிப்போடு கூட இருக்கிறீங்க, தத்தளிப்போடு கூட இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், துக்கத்தையும் தத்தளிப்பையும் அடிமைத்தனத்தையும் நீக்கி போட போறார். நம்புறீங்களா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? நம்புறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் நுகத்தை எல்லாம் கர்த்தர், என் துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாத்த போறாரு. என் தத்தளிப்பை எல்லாம் நீக்கி போட போறாரு. என் நுகத்தடிகள், என்னுடைய அடிமைத்தனத்தை எல்லாம் கர்த்தர் மாற்ற போறாரு. இன்னைக்கு அந்த விசுவாசம் தான் உங்களை கர்த்தர் அற்புதமா நடத்த போறார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 25:8 வாசிக்க கேட்போம்.
25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து, தமது ஜனத்தின் நிந்தையை தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். 4வது எத்தனாவது 5வது சொல்றார், உன் நிந்தையை நீக்கின வருஷம், நீக்க போகிற வருஷம். கண்ணீர் அழுது கொண்டிருந்தது போதும், நீ அழாதிருப்பாய். உன் நிந்தனைகள் மாறப்போகிறது. எத்தனை பேர் உங்களுக்கு 2024 உங்களை பற்றி எவ்வளவு பேர் பேசினாங்க. கரடு முரடா, வேண்டதும் வேண்டாதது எல்லாம் பேசி உங்களை மன மடிவாக்கிட்டாங்க. எவ்வளவு வார்த்தைகள், பக்கத்து வீடு சொந்தங்கள் எவ்வளவு பேசினாங்க. போன் எடுத்தா அந்த குறை இந்த குறை. கொஞ்ச நேரம் நீங்க மற்றவங்கிட்ட பேசி பாருங்க, ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பான். எல்லா இடத்திலும் நம்ம அதை கேட்டு 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 மனமடிவாயிருச்சு. சஞ்சலத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 2024 கர்த்தர் சொல்றாரு, உன் சஞ்சலத்தை மாற்றுகிற ஒரு ஆண்டு. நீ பட்ட சஞ்சலம், நீ பட்ட துன்பத்தை சரியாய் நான் மகிழ்ச்சியாக்க போறேன். நீ பட்ட பாடுகளை, நீ பட்ட நிந்தை, நீ பட்ட அவமானம் எல்லாவற்றை கர்த்தர் இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல கர்த்தர் நீக்கி போட போறாரு. ஆமீன் சொல்லுங்க சத்தமா. ரிசீவ் பண்ணிருங்க வார்த்தை, வசனத்தை அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க, இருதயத்தில் அனுப்புங்க. ஒரு பெரிய ரிஃப்ளெக்ட் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு பிரதிபலினம். நம்ம நேரடியா கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற நேரம், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற நேரத்தை நீங்க ஓப்பன் ஹார்ட்டடா இருங்க, திறந்த இருதயத்தோடு கூட இருங்க. லீதியால் தன் இருதயத்தை திறந்தது போல நீங்க திறந்த இருதயத்தோடு கூட இருங்க. இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், நிந்தைகள், கவலைகள் எல்லாம் இன்னைக்கு நீக்கி போட போறாரு. வசனத்தை கேட்கும் போது திறந்த இருதயத்தோடு கூட கேளுங்க, உள்ள போகட்டும். நமக்கு இருக்கிற கசப்பு, பெருமை, வைராக்கியம், விரோதம், பகை, பெருமை எல்லாம் கர்த்தர் தூக்கி போட போறார். கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்டதான் ஒரு அபிஷேகத்தை உங்களை கொடுத்து அனுப்ப போறார். இந்த வருஷத்தின் முதல் ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் நிந்தையை கர்த்தர் மாற்றுகிறார். யோசுவா தெளிவா சொல்றாரு பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துல வார்த்தை கவனிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்க மேல வராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். என்ன போட்டிட்டாரு? புரட்டி போட்டு. அப்புறம் முடியல. அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்று பேரு. என்னதுனால அந்த பேர் வந்துருச்சு? நிந்தையை புரட்டி போட்ட இடம். சத்தமா கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. காலை வேளையில நிந்தை புரட்டி போட்ட இடம் தான் தேவனுடைய ஆலயம். உன்னுடைய வீட்டில் போகும்போது ஒரு கில்காலாக நிந்தை புரட்டி போட்ட இடமாய் மாறட்டும். உங்க வீடு ஒரு கில்காலாய் மாறட்டும். நிந்தை மாறின இடம் கில்கால். இன்றைக்கு உன்னுடைய நிந்தைகளை கர்த்தர் நீக்கி போட்டு அனுப்ப போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நிந்தைகள் மாறிட்டாங்க. நிந்தைகளை மாற்றின ஒரு இடம். ஆண்டவரே, இதுவரை மற்றவர்கள் என்னை தூஷித்தார்கள், பழித்தார்கள், கேவலமாய் பேசினார்கள். அந்த பேச்செல்லாம் இன்றோடு கூட முடிஞ்சு விடுச்சு. பேசினவர்கள் நிலைமை எல்லாம் பரிதாபத்துக்குள்ள போயிடுச்சு. உனக்கு முன்பாக யார் எழுந்து நின்று கொக்கரித்தார்களோ 40 நாள் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக பார்வோன் தலை தூக்கி நின்று, ஸ்தோத்திரம், கோலியா தலை தூக்கி நின்று தைரியமாக இருந்த வாங்க என்று சொல்லி ஸ்தோத்திரம் இரவும் பகலும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த இடத்துல கோலியாத்தை புரட்டி போடும்படியாக கர்த்தர் தாவீதை அனுப்பினார். இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றார், உன் நிந்தை புரட்டி போடுகிறதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நிந்தை எல்லாம் இதோடு கூட முடிஞ்சிருச்சு. அவங்கள தேடியும் நீங்க காணாதிருப்பீர்கள். அட்ரஸ் இல்லாம பண்ணிட்டாரு. எங்க இருக்குன்னே தெரியல. இப்படி பேசினவர்கள், நடந்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் கொடுமைப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், உங்களை கண்ணீர் வர வச்சவங்களை, கண்ணீர் வடிக்க வச்சவங்களை நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமீன் சொல்றீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் ஆமீன் சொல்லுங்களேன். இந்த நிந்தையை கர்த்தர் மாற்றிட்டார், நம்புறீங்களா? இன்னைக்கு எனக்கு நிந்தையை கர்த்தர் எடுத்து போட்டார், நம்புறீங்களா?
நம்ம ஸ்தோத்திரம் கண்ணி ஸ்தோத்திரம் பல விதத்தில் பல நேரத்தில் நம்ம சிக்கலில் மாட்டிகிட்டு இருப்போம். தெளிவில்லாததுனால, அறிவில்லாததுனால, ஞானமாக செயல்படாதனால நானும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அனுப்பிச்சிருக்கிறேன். எந்த இடத்துலலாம் ஸ்தோத்திரம் அந்த கிராமத்தை பார்த்து ஆண்டவரே ஒரு ஊழியம் எனக்கு வேணும், அந்த இடத்துல ஒரு சபை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் என் மனசில் சிந்திச்சுட்டு போனதெல்லாம் வெற்றியாகி போகலை, தோல்வியாய் தான் முடிஞ்சது. ஆனால் கர்த்தர் என்னை அனுப்பின இடத்துல நான் போனதெல்லாம் இன்னைக்கு சபைகள் நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு ஸ்தோத்திரம் பெரும்பாலான சபைகள் ஸ்தோத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆகட்டும், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆகட்டும், பெரும்பாலும் நான் சைக்கிள் மிதித்து போன இடங்கள் தான் அதெல்லாம். காஞ்சிபுரம் வரைக்கும் பஸ்ஸுக்கு போவேன், அங்கேருந்து சைக்கிள் மிதித்து தான் அந்த கிராமங்கள் எல்லாம் போனேன். இந்த ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்ம போய் பார்த்தா அத்தனை இடத்துல நல்ல கிராமங்கள், ஒரு பெரிய ஸ்தோத்திர விடுதலையோடு கூட ஆராதிக்கிற மக்களை கர்த்தர் அந்தந்த இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றாரு, உன்னை கொண்டு யார் என்ன பேசினாலும் நீ கவலைப்படாது, அதெல்லாம் ஓரங்கட்டிடு, அதெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டுருங்க, அதை நீ திரும்பி எடுக்க வேண்டாம். அதோடு கூட ஸ்தோத்திரம் இந்த கம்ப்யூட்டரில் ஒரு இடம் இருக்கிறது, அதுக்கு பேர் என்ன? இல்லை டிலிட் இல்லை, ட்ராஷா என்ன ப்ரோ? கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ரீசெட் எல்லாம் என்னமோ எல்லாம் அழைச்சி விட்டுருவாங்க. ஆமே அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. ரைசரா? இல்லை ஸ்தோத்திரம். ஓகே, நீங்கள் வீட்டில் போய் பாருங்க. இப்போ இதெல்லாம் கர்த்தர் மாற்றிட்டாரு. கடந்த வாரத்தில், இப்போ கடந்த வருஷத்தில் உங்கள் மனைவி உங்ககிட்ட பேசுனது, சொன்ன வார்த்தை இதெல்லாம் உங்களுக்கு கவலையாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? இல்லை கணவர் உங்ககிட்ட பேசின வார்த்தைகள்லாம் கடினமாக இருக்கா? ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியலன்றீங்களா? சொல்லுங்களேன். இதெல்லாம் ட்ராஷ் குப்பை தொட்டியில் போட்டுரு. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போங்க, வீட்டுக்கு போகும்போது ஒரு நிம்மதியாக போங்க. போன வருஷத்தை நீங்கள் சந்தித்தது, கடந்த நாட்களில் நீங்கள் பட்ட பிரயாசத்திற்கும் எல்லாவற்றுக்கும் இரட்டிப்பான பலனோடு கூட கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அதற்கு ஒரு உதாரணம் வேதத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெள்ளியில் நின்று களிம்பை நீக்கிவிடு. என்ன நீக்குவாரா? களிம்பை நீக்கிவிடு. வெள்ளியில் இருந்து களிம்பை நீக்கிவிடு. அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். நல்ல உடைமை பிறக்கும். இப்போ வெள்ளி நல்லதா இருக்கு, வெள்ளி நல்ல வெள்ளி தான். ஆனா கூட என்ன இருக்கு? சத்ரம். இந்த 2024 நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம், வெள்ளியோடு கூட என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பல பேருடைய வாழ்க்கையில இந்த வெள்ளி தான் பார்க்கறதுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்கு, ஆனா என்ன ஒட்டிட்டு இருக்கு? களிம்பின்னு என்ன சொல்லுங்க? அதை நெருப்பில் போட்டாதான் சுத்த வெள்ளியாய் எடுக்க முடியும். தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. சொல்றீங்களா நீங்க? நான் 2023 கஷ்டப்பட்டது நல்லதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கஷ்டம் வந்தால் தான் அந்த கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும், பட்டினி என்னன்னு தான் நமக்கு தெரியும். நம்ம கர்த்தர் இந்த 2024 பசியை விடவே மாட்டார். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்ல வஸ்திரம், நல்ல சாப்பாடு, நல்ல தங்குறதுக்கு இடம், இது 3 நம்ம குடும்பத்தை கர்த்தர் கொடுத்து வழி நடத்த போறார். நல்ல சரீர சுகன், பலன், ஆரோக்கியம் ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு தந்து இன்னைக்கு சொல்றார் பாருங்க, என்னுடைய ஸ்தோத்திரம் களிம்பை நீங்கி என்னை சுத்த பொன்னாக மாற்றணும். ஆடு மேய்ச்சிருக்கிறவன் அரசனாய் இருக்கிற அவன் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இந்த காலை வேளையில என்னை சுத்த பொன்னாய் மாற்றுங்க, சுத்த உள்ளவனாக. பைபிள் சொல்லுது, அக்கினியின் சூளையில யோசேப்பை கர்த்தர் புடமிட்டு பார்த்தார். அக்கினியில் சோதனை பண்ணிட்டாங்க, அவன் சுத்த பொன்னாய் மாறினான். இன்றைக்கு உங்களை என்னை 2023 ஒருவேளை சோதனை கடந்த நிறைந்த காலங்களாக இருக்கலாம். ஆனா 2024 வெளியே வந்துட்டீங்க, நீங்க இனி ஃப்ரெஷ்ஷா மாற போறீங்க. சுத்த பொன்னாக, சுத்த வெள்ளியாக கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு.
சாத்தான் உங்களை தொடவே முடியாது. பில்லி சூனியம், செய்வன, மந்திரம், தந்திரம் ஒண்ணுமே உங்களை நெருங்க முடியாது. கர்த்தர் உங்க வீட்டை சுற்றி அக்கினி மதிலாக இருந்து கர்த்தர் செயல்படுத்தி உங்களை ஆதரித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிறதற்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை சுத்த பொன்னாக சுத்த வெள்ளியாக மாற்றுகிறேன். கடைசியாக ஒரு வார்த்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் ஸ்தோத்திரம், அதனுடைய 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கவனிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஏற்கனவே செய்து வந்த கிரியைகளை நீ செய்வாயானால், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ சீக்கிரமாய் நான் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். என்ன நீக்கி போடுவாரா? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு விளக்கு தண்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே. அது நீங்க சுடரொளியாக பிரகாசித்து கொண்டிருக்கிறீர்கள் இரவும் பகலும். அதில் அபிஷேகம் என்ற எண்ணெய் ஊத்த அது எப்படியும் புகழ்ச்சியாக, அது எப்படியும் இரவும் பகலும் பிரகாசிக்கிற ஒரு விளக்கா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். யோவான் ஸ்நானகனை பார்த்து ஸ்நாபக யோவானை பார்த்து அவர் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். சில காலம் நீங்களும் அவனுடைய வெளிச்சத்தில் நடந்தீர்கள். அப்ப நீங்க எல்லாம் யாரு? என்ன பிள்ளைகள்? வெளிச்ச சத்தமே ஏன் கவலைப்படுறீங்க? சந்தேகமா இருக்கா? நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? இருளின் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு தான் உங்களை வரவழைச்சிருக்கிறார். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். இருளில் இருந்து தான் கர்த்தர் நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப நம்ம எந்த பிள்ளைகள்? இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள். இது நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப மனம் திரும்புதல், நம்ம இந்த வருஷம் தேவையில்லாத காரியங்க செவி சாய்க்கவே கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியத்திலும் நான் தலையிடவே மாட்டேன். ஆமென். நீ மனம் திரும்பு. விளக்கு தண்டு நீ கையில வச்சிருக்கிற, என்னைக்கு இருந்தாலும் கர்த்தர் அதை வாங்கிடுவார். இப்படி நீ போக 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 உன் கையில் இருக்கிற விளக்கு தண்டு போயிடும். அப்புறம் இருளிலே நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால அடுத்த காரியங்களை யோசிக்கிறதும் பேசுறதும் நிறுத்திட்டு உங்க காரியங்களில் நீங்க கவனம் செலுத்துங்க. நான் ஜெபிக்கணும், நான் ஆராதிக்கணும், நான் விசுவாசமா இருக்கணும், நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் கொடுக்கணும், நான் ஊழியம் செய்யணும், நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற விளக்கா மாறணும். ஆமென்.